தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். எப்படி 77 எம்ஜிஆர் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, உலகம் சுற்றி வாலிபன் படத்தை பெட்டியெல்லாம் திருட்டு ஒண்ணாங்க. இன்னைக்கு 3 மணி நேரம் படம் கவர்மெண்டே மாத்துச்சு. இப்ப புது டெக்னிக் கொண்டு வந்துட்டாங்க. இன்டர்நெட்டை லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ணா என்னாவும் அவருக்கு நஷ்டமாகும். நஷ்டமானா அவர் கலங்கிருவாரு, அழுதுருவாரு, அவர் மனசை உடைச்சிரு, தேர்தலுக்கு வெளியே வரக்கூடாது. இது யார் நினைக்கிறது? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ட் உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயிண்ட் வச்சு பண்ணிட்டாங்க. அதுக்கு யார் துணை? சென்சார் போர்டு. சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எத்தனை மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா 3 சீன்ல பிரச்சனையா. 3 சீனை கட் பண்ணிட்டு கொடுங்க ஹைகோர்ட் சொல்லியும் எங்க மக்களுக்கு நாங்க நீதி கேட்கிறோம் சொல்லியும் என்ன பண்றாங்க? ஹைகோர்ட்ல போய் போராடி திருப்பி ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவரை கலங்க வைக்க முடியுமா? மிரட்ட முடியுமா? இப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்திலேயே இன்னைக்கு கன்னியாகுமரியில போய் குட் கவர்னன்ஸ் அரசாங்கம் எப்படி இருக்கு தெரியுமா சொல்லக்கூடிய வலிமை எங்க தலைவர்கிட்ட இருக்கு. அவர் நீ பணத்தை லீக் பண்ணிக்கோ, என்ன திட்டிக்கோ, கரூர்ல எங்க மக்களை கொன்ன பிறகும் நான் நியாயத்துக்காக சிபிஐ வாசல்ல போய் தைரியமா நின்று பேசுவேன்னு தமிழ்நாட்டுல பிஜேபி என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தலைவர் எங்களுடைய ஒரே தலைவர். 24 கட்சி கூட்டணி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க டிவில? ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கு. என்ன காங்கிரசுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து கட்டிங் போட்டு பாசத்தையும் செல்வத்தையும் வச்சு கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் அந்த கட்சி இன்னைக்கு நான் சொல்லல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி மேடமும் மாணித்தாகரும் சொல்றாங்க எம்எல்ஏ சீட் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. 21ல சேர்ந்த கூட்டணி இப்ப கிடையவே கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பெரிய கூட்டணி தேய்ச்சிருவாங்க. இப்ப அந்த கூட்டணி எங்க இருக்குன்னு தெரியல, காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியல, பிசிகே எங்க இருக்குன்னு தெரியல, கம்யூனிஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியல. அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நேத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாரு பிரச்சாரத்துல, டீக்கெட்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சுத்திலும் பாத்தீங்கன்னா திமுக கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏ தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு பொதுமக்கள் கூட போய் பக்கத்துல போய் அண்ணா முதலமைச்சர் ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவே இல்லை. அண்ணா சாதாரண ஆதரவுச்சுன்னா ஒரு தெருவில் நடக்கும் போது ஒவ்வொரு குடும்பம் அண்ணா இந்த குழந்தைய வச்சுக்கோங்க, நீங்க பாருங்க இந்த குழந்தைங்க உங்களுக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை ஆதரவு இருக்குன்னா எங்க தலைவர் ரோட்ல போகும்போது 10 லட்சம் பேர் தூத்துக்குடி திருநெல்வேலியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க மக்கள். இந்த கட்சி பெண்களால் உருவாக்கப்பட்டது, ஆண்களால் அல்ல. திருப்பியும் சொல்றேன், பெண்கள் சக்தி சேர்ந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. பெண்கள் கிட்ட காசு கொடுத்தா ஏமாத்த முடியாது. காசு வாங்கிட்டு திருப்பி அங்கேயே குத்துவாங்க மூஞ்சிலேயே. பெண்களை பத்தி தெரியாது. பெண்களுடைய வனமளிமை என்ன தெரியுமா? எங்க அம்மா செத்த பிறகு இன்னொரு அம்மா எனக்கு இருக்காங்க, பெரியம்மா. அவங்க யார் தெரியுமா? தெலுங்குவதி ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் எங்க பெரியம்மா. எங்க அம்மா செத்துட்டாங்க.